ஹாய், வெல்கம் டு தேவிகா லங்குவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அவங்களுக்கு கிடைச்ச பலனை வந்து நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கு நடந்த விஷயத்தையும் வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையினால அவங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணதை முக்கியமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, அவங்களுக்கும் அடுத்தடுத்தது வந்து விளக்கு போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வளர்மதி அப்படின்ற சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு. அவங்க வந்து உங்களை பார்த்து மட்டும்தான்க்கா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன். இன்னையோட 17வது நாள் ஆயிடுச்சு சிஸ்டர். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து நெக்ஸ்ட் டே பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு. உங்களை பார்த்தாலே பாசிட்டிவ் வைபா இருக்கு ஃபீல் பண்ற சிஸ்டர். உங்க வீடியோக்காக தான் டெய்லி வெயிட் பண்றோம். தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க சொன்னது எனக்கு நிஜமாவே ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா ஹஷிதா அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு. சிஸ்டர், நான் ஸ்டார்ட் பண்ணுன 3 டேஸ்லேயே வந்து நான் நினச்சது நடந்துருச்சு சிஸ்டர். ஐ எம் வெரி ஹாப்பி சிஸ்டர். உங்களை பார்த்து தான் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ண சிஸ்டர். ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். எனக்குமே உங்களுக்கு நடந்ததில் ரொம்பவே சந்தோஷம். நீங்களும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவும் நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெரி யோகா ஃபேமிலி அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. நான் இன்னையோட 19வது நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுறேன் சிஸ்டர். மனசு ரொம்ப ஹாப்பி சிஸ்டர். உங்கள் வீடியோ எல்லாமே பார்த்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னோட கடன் பிரச்சனை தீரணும்னு வேண்டியிருந்தேன். உண்மையாகவே நம்ப முடியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த கடன் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தேங்க்யூவும் வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். நிஜமாவே நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி எந்த கடன் பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா நான் இப்போ இன்னைக்கு வந்து 4வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுறேன், என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல கண்டினியூஸாக பண்ணி முடிங்க. ஏற்றும் போதே வந்து இது இன்னைக்கு நடந்துருமா நாளைக்கு நடந்துருமா அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுடைய கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்கிறீங்க, அவ்வளோதான். எனக்கு இதை வந்து பண்ணி கொடு அப்படின்னு, எனக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா நீ பண்ணு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும். ஏன்னா நீங்கள் விளக்கேற்றும் போதே வந்து இன்னைக்கு நடந்துருமா நடக்கலை, நாளைக்கு நடந்துருமா நடக்கலை அப்படி யோசிச்சுட்டு வந்து பண்ணாதீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப நாளாக பண்ணுறாங்க, அக்கா நடக்கவே இல்லை நடக்கவே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் வந்து இப்போ இன்னைக்கு நடந்துருமா நாளைக்கு நடந்துருமான்னு நினச்சி ஏற்றுறேன், ஆனால் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் நம்பிக்கையோடு நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து 21 நாளா இல்லைன்னா 7 நாளா அப்படி இல்லைன்னா 11 நாளா அப்படின்னு வந்து எத்தனை நாள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணக்கில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நான் வந்து இப்போ சப்போஸ் வந்து நான் திருப்பதி வந்து போகிறேன், எனக்கு வந்து கோயிலில் போய் அங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் வந்து என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஆக்சுவலாக கோவிலுக்காக போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களோட பூஜையை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எதுக்காக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் ஏதாவது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நடக்கிறதுக்கு சப்போஸ் டிலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து யோசிப்பீங்க, நம்ம நடுவில் ஒரு நாள் பண்ணலை, ஒருவேளை நமக்கு அதனால தான் வந்து அது நடக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்வியஸாக வந்து யோசிக்க ஆரம்பிப்போம். அதனால தான் வந்து சொல்கிறது, நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது ஒரு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வைக்கிற நம்பிக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது நடக்கிறதுக்கு வந்து நிறைய விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அதனால் வந்து நம்பிக்கையாக வந்து பண்ணுங்கள். கோவிலுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து, ஏன்னா நீங்கள் கோவிலுக்கு தான் வந்து போகிறீங்க அப்படின்னும் போது திருப்பதிலாம் போகும்போது கண்டிப்பாக வந்து புக் பண்ணாமல் போகும்போது 2 டேஸ் 3 டேஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கோங்க. இதே வந்து அக்கா நான் வந்து நைட்டு தூங்கலை, அலாரம் வச்சேன் அடிக்கலை, என்னால் வந்து எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நம்மளோட சின்ன சின்ன ஒரு கேர்லெஸ்னால நடக்கிற விஷயம். அதனால் அந்த மாதிரி விஷயம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு வேண்டுதல் வச்சு 21 நாள் பண்ணுறீங்கன்னா 21 நாள் கண்டினியூஸாக வந்து பண்ணுங்கள். இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா எனக்கு வந்து
காலையில் அது மார்கழி மாதமாக இருக்குது, குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குளிக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வெறும் முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க. நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்படி பண்ணலாம். அதே மாதிரி தினமும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ வீட்டில் வந்து யாருக்காவது பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கம்பல்சரி நீங்கள் காலைல தலைக்கு குளிச்சுட்டு முன்னாடி நாள் நைட்டே வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கேற்றுங்க. உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளக்கேற்றுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கேற்றுங்க. அதுக்கப்புறம் இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சுத்தமாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி டைம்லேயும் வந்து தலைக்கு கண்டிப்பாக குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கேற்றுங்க. அக்கா தினமுமே பூ வாங்க முடியல அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் வந்து சொன்னீங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள், அதாவது வெள்ளி அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது சாமிக்கு பூ வச்சு விளக்கேற்றுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்ட டவுட்ஸ் அதை அப்படியே ஞாபகம் வரும்போதே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் வந்து இப்போ வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. 15வது நாள் என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு, மிக்க நன்றி சகோதரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்பவே சந்தோஷம். அதே மாதிரி என்னோட வேண்டுதல் வந்து 15th டேவே முடிஞ்சிருச்சு, இப்போ பூஜை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. போன தடவையுமே இதை வந்து சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் வந்து கேட்டிருக்காங்க, வேற ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம ஐடியில். உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தது ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மகராசி அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. அவங்க வந்து நேற்று தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தம்பிக்காக வந்து சொல்லியிருக்காங்க, ஏன் அவன் வந்து இருட்டில் உட்காந்து வந்து எழுதிட்டு இருக்கான், வெளிச்சத்தில் உட்காந்து எழுத சொல்லுங்கள், கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண முடியல சிஸ்டர், ஆனால் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துடுறேன். என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையில் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அது நடந்துருச்சு சிஸ்டர், ஃபீல் பெட்டர். இதுக்கு காரணம் நீங்கள் தான், தேங்க்யூ ஸோ மச் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், உங்களுக்காகவும் நான் வந்து கண்டிப்பாக ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியா அப்படின்ற ஐடியிலேருந்து தான் வந்திருக்கு. ஹாய் சிஸ்டர், நான் உங்களை பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு இந்த மந்த் ஜாப் இல்லை, வேறு ஜாப் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் சடனாக அவங்களே ஜாப் விட்டு போகாதீங்க, தெரியாமல் சொல்லிட்டோன்னு சொல்லி அகைன் ஜாப் வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி சிஸ்டர், இது பிரம்ம முகூர்த்த விளக்கின் மகிமதா சிஸ்டர், தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு அவங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு நிஜமாவே வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நிறைய பேர் இப்போலாம் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறீங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்ரீ அப்படின்ற சிஸ்டர் வந்து, அக்கா வாராகி அம்மன் வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் சத்யநாராயணன் சாமியும் வந்து வந்திருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் தான். ஏன்னா நான் வந்து லேட்டாக தான் வந்து எந்திரிப்பேன், இப்போல்லாம் சீக்கிரமாக எந்திரிச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த தடவை எத்தனை நாள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து 48 நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த தடவை என்னோட வேண்டுதல் வந்து ரொம்பவே வந்து பெருசு, அதனால் அது சீக்கிரமாக நடந்துடும் அப்படின்னு தான் நானும் வந்து நம்புகிறேன். அதனால் அது டிலே ஆகுது அப்படின்னா நான் என்னோடய பூஜையை அப்படியே வந்து 108 நாளாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்றும் போது ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி அக்கா நான் வந்து தூங்கிட்டேன், என்னால் வந்து விளக்கேற்ற முடியல, அன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சப்போஸ் அப்படி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள்லேருந்து மறுபடியும் புதுசாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அக்கா நான் இத்தனை நாள் பண்ணிட்டேன், இப்போ எப்படி மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்போவுமே நீங்கள் விளக்கேற்றுறதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து ஒரு வேலையாக நினச்சி நீங்கள் வந்து செய்யாமல் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யுங்க, அப்போ வந்து அது பெருசாக வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வந்து 20 டேஸோ என்னமோ பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, அப்போ வந்து பூஜை பண்ணுறதுல எனக்கு பெருசாக வந்து விருப்பம் இல்லை இருட்டில் பண்ணுறதுல, அதனால் நான் 2-3 டேஸ் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நான் இதை ஒரு வேலையாக நினச்சி கண்டிப்பாக பண்ணுறதில்ல, எனக்கு மனசுக்கு பிடிச்சி ரொம்ப ஹாப்பியாக இந்த விஷயத்த பண்ணும்போது எனக்கு வந்து இது டே வச்சுலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அப்படிலாம் நான் கணக்கு பண்ணுறதில்ல. மேபி வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கவுண்டிங் வந்து இருக்கே தவிர, நான் வந்து தினமுமே வந்து பிரம்ம முகூர்த்தத்தில்
வீட்டில் விளக்கேற்றினா எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. என்னோட ஃபேமிலி ஹாப்பியாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னோட ஹஸ்பண்ட், பசங்க எல்லாருமே வந்து இதனால ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் இந்த விஷயத்த வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கான பலன் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி என்னோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இதே மாதிரி எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும். எல்லார் வீட்டில் இருக்கிற கஷ்டங்களும் போய் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற நகையெல்லாம் எடுத்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வீடு கட்டி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இப்போ என்ன வேண்டுதல் உங்களோட மனசில் வச்சுருக்கீங்களோ அது எல்லாருடைய வேண்டுதலும் சீக்கிரமாகவே நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி உங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸை இந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தேவிகா அலங்கோவன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்தது வீடியோ பண்ணணும், நான் ஒரு அடுத்த விஷயம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.